நான் மீண்டும் சொல்றேன், பாவத்திலே விழுந்து அல்லது தேவனுடைய சட்டத்தை மீறி சுதாரித்து கொண்ட நபர்களை தான் நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நம்ம பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது அது பாவம் என்று சொல்கிற பொழுது இட் இஸ் நாட் ஒன்லி a moral law, it is about a spiritual law also for that matter. Book of First Kings, ஒன்று ராஜாக்கள் புத்தகத்துல வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரத்துல இங்க எலியாவை குறித்து நம்ம வாசிக்க முடியும். எலியா என்பவர் ரொம்ப பலமுள்ள, தைரியம் உள்ள, ரொம்ப ஒரு he was a very strict prophet. ரொம்ப கடினமாக ஒவ்வொரு காரியத்தையும் எச்சரிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். நாம் பார்க்கும்போது 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இது நிமித்தம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன் என்ன பண்றான், அந்த ஆற்றண்டை, கேரியத்து ஆற்றண்டைங்க போயிடுறான். அந்த கேரியத்து ஆற்றண்டையில தேவன் காகங்களை கொண்டு அவரை போஷிக்கிறது நாம் பார்க்க முடியும். 22ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையுடைய ஆத்மானதுங்க அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை அந்த சாரிபாத்துல இருக்க அந்த விதவைக்கு செய்யற. நான் ரொம்ப சுருக்கமா அந்த 17ஆம் அதிகாரத்தை முடிச்சிட்டேன். அதாவது இவர் கேரியத்து ஆற்றண்டைக்கு போறாரு, அங்க காகங்களை கொண்டு போஷிக்கிறாரு. பிற்பாடு அவரு சாரிபாத்துக்கு போறாரு, அந்த விதவனுடைய வீட்டுல இருக்கிறாரு. அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. திரும்பி எலியா அந்த குழந்தை உயிர் பெறுவதுங்க உதவி செய்யறார். இதெல்லாம் நடந்துருச்சு. தொடர்ச்சி நாம் 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஆளுன்னு சொன்னா, அந்த சைடு ஆப்போனன்ட்ல இருந்துங்க ஒரு 400 வருஷம் 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. விக்கிரகங்களுடைய பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இந்த சைடு ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் யார் இருக்கிறாருன்னா எலியா மாத்திரம் இருக்கிறார். அப்ப முதல்ல அவருடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கிறோம். எலியாவுடைய பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு, he was a very strong man, he was a very tough person, a very disciplined person. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் டிசிப்ளின்டா இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவர் எந்த அளவுக்கு பாருங்க சேலஞ்ச் பண்றாருன்னா, நீங்க அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சியா நீங்க கீழே படிக்கும்போது அதனுடைய சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அதிகமா பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு, அதாவது பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா the way of dealing ஒவ்வொரு தீர்க்கதரிசனுடைய டீலிங் மெத்தடாலஜி டிஃபர் ஆகும். இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது இதுக்கு மேல அசிங்கப்படுத்த முடியாத அளவுக்கு என்னதுங்க அந்த விக்கிரகங்கள் என்னதுங்க அவர் அசிங்கப்படுத்துவார். அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவங்களை என்னதுங்க ரொம்ப என்னடான்னு சொல்ற அளவுக்கு என்னதுங்க அவரை செஞ்சிருவார். 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது கடைசியா 29ல வாசிக்கும் போது, மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்போ ஏறக்குறைய அந்த சைடுல 400 பேர் நிக்கிறாங்க, இந்த சைடு ஒரே ஒரு ஆள் நிக்கிறாரு. வெரி டஃப் பர்சன். இப்படி இருக்கிற பட்சத்துல 19ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது, தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணும்போது 19ஆம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட ஒரு டஃப்பான ஆள், எப்படிப்பட்ட ஒரு டஃப்பான ஆள்னா, எனக்கு அதாவது நம்ம வேதத்துல வாசிக்கும் போது இந்த அளவுக்கு விக்கிரகங்களை யாருன்னா பரியாசம் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா பரியாசம் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு விக்கிரகங்கள் இருந்துங்க. நம்ம ஊர்ல சாதாரணமா சொல்ல போனா நல்லா வச்சு என்ன பண்ணிட்டாருங்க விக்கிரகங்களை, அந்த 400 தீர்க்கதரிசிகள் நல்லா கிண்டல் பண்ணிட்டார். நல்லா கிண்டல் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு டஃபா ராஜாவை நோக்கி நேரா ஏத்தா என்னதுங்க பேசினாரு. ஆகாப் ராஜாவை குறித்துங்க, ஆகாப் எசபேலை குறித்துங்க நேரா என்னங்க எதிர்த்து பேசக்கூடிய இவ்வளவு வல்லம், அதாவது இவ்வளவு பலம் படைத்தவர் ஒரு இடத்துல இருந்துங்க அஃபெக்ட் ஆனார். எங்க அஃபெக்ட் ஆனார்னா 19ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற போது இந்த தகவல் என்னதுங்க
வருகிற போது எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அதாவது இஸ் நாட் ஒன்லி a tough person spiritually or mentally, is a very tough person என்னதுங்க, as a physically also. உள்ள பூந்து எல்லா அந்த அந்த கள்ள தீர்க்கதரிசிலாம் இருந்துங்க வெட்டி போடுவார். அப்ப அந்த அளவுக்கு இருந்துங்க இவரு ரொம்ப வைராக்கியமுடைய ஒரு ஒரு மனுஷனா இருந்துங்க இருக்கிறத பார்க்க முடியும். கீழே வாசிக்கும் போது, அப்போது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தை ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இப்போ இங்க என்னன்னா ஒரு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் வந்து வருகிறது. ஒரு பெரிய என்னதுங்க ஒரு ஒரு ஃபெயிலியர் எலியாவுடைய வாழ்க்கையில வருது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் எல்லாருடைய வாழ்க்கையில என்னதுங்க ஒரு ஃபெயிலியர்ஸ் வருன்ற மாதிரி என்னதுங்க எலியாவுடைய வாழ்க்கையில என்னதுங்க வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னதுங்க காட் என்னதுங்க அலோ பண்ணுதுங்க லீவ். கீழே தொடர்ச்சியா 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அவருக்கு ஒரு 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 பெரிய ஒரு நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேன்றதான் இருந்துங்க ஒரு பெருமை இருந்துங்க அவருக்கு இருக்கிறத நான் பார்க்க முடியும். நான் பார்க்கும்போது ஒரு 18 இருந்து படிக்கும்போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் போது, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இப்போ ஒரு பெரிய அக்யூசேஷனே என்னதுங்க பண்றாரு. இஸ்ரவேல்ல நான் ஒருத்தன் தான் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி என்னதுங்க எலியா தேவன்கிட்ட பேசுறாரு. அப்போ தேவன் சொல்றாரு, நீ மொத்தம் இல்லப்பா, கிட்டத்தட்ட நான் பண்றேன் 7000 பேர் என்னதுங்க நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ 19 வாசிக்கும் போது, அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி விழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்போது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். கீழே தொடர்ச்சியா நாம் வாசிக்கும் போது அதிகமான காரியங்கள் இருக்கு. நீங்க 1 ராஜாக்கள் 17, 18, 19, 20 இந்த 4 அதிகாரமும் வாசிக்கணும். நான் நேரத்தை கருத்தில் கொண்டு ரொம்ப வேகமானதுங்க, அங்கங்க இருந்துங்க நான் நிறுத்திட்டு போயிடுறேன். அப்போ இங்க நான் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது தேவன் தன்னுடைய ஜனங்களை என்னதுங்க ஒரு நாள் என்னதுங்க கைவிட்டதில்லை. ப்ராபப்லி இப்படிப்பட்ட ஸ்லாக்னஸஸ் வீக்னஸஸ் வருகிற பொழுது சுதாரிக்கிறதுக்கு என்ன பண்றாருங்க தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். இங்க நம்ம பார்க்கும்போது பியூர்லி அவன் என்னதுங்க ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட்ல ஒரு மனமேட்டிமையாக ஒரு வைராக்கியமா இருந்தானுங்க ஒரு மனுஷன். ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது எலியாவோட டீலிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னதுங்க ரொம்ப டஃப்பா இருக்கும். இஸ் வெரி டஃப் பர்சன். அதனாலதான் புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்கும் போது யோவான் ஸ்நானங்களை குறித்து பேசுகிற பொழுது வேதம் சொல்கிறது, எலியாவை போல பலமுடைய ஒருவன் தான் யாருங்க யோவான் ஸ்நானகன் வேதம் சொல்லுகிறது. நம்ம அந்த வசனம் பகுதி வேணா வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் probably the most toughest person also என்னதுங்க have failures நம்ம படிக்கிறோம். பட் அவங்க they did not ponder on their failures நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை
கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அப்போ யோவான் ஸ்நானனை குறித்து பேசுகிறது எலியாவை போல பலமுள்ள ஒரு ஆவி அப்படின்னு. வெரி டஃப் பர்சன் எலியா. அந்த டஃப் பர்சன் வருகிற பொழுது பல சமயம் இருந்துங்க ஒரு சின்ன ஒரு ஸ்லாக்னஸ் வரும்போது 2 இடத்துல இருந்துங்க அவருக்கு இருந்துங்க அந்த கிராஃப் கீழே போகுது. பட் சுதாரிச்சுக்கிறாரு, சரி பண்ணிக்கிறாரு தன்னை. அப்போ என்ன நம்ம பார்க்கறோம்னா பல சமயங்கள்ல இட் இஸ் நாட் அபவுட் அவர் ஃபெயிலியர்ஸ், வெதர் காட் ஹஸ் ரைஸ்ட் அஸ் என்றதான் மேட்டர். அப்போ நாம் விழுகிறோம் என்கிறத உணர்ந்து நாம் என்னதுங்க நாம் சுதாரித்துக் கொள்கிறோமா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இரண்டாவதா நாம் பார்க்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்முடைய புதிய ஏற்பாடுல வாசிக்கும் போது ரைட் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது கூட பேதுருவை குறித்து நாம் படிக்கிறோம் இல்லையா? பேதுருவை குறித்து படிக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டு வருகிறார். தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிற பொழுது அவர் ரொம்ப இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானம் பண்றாருங்க, பேசுகிறார். என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு பேசுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து நேரடியாக அவரை பார்த்து என்ன சொல்றாரு, அப்பாலை போனதுங்க சாத்தானே பேசுகிறார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து திரும்பி பேசுகிற பொழுது அந்த கர்த்தருடைய பந்தியினுடைய அந்த காலகட்டத்தில் என்னதுங்க பேசுகிற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூடுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பா என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது பேதுரு பாத்தீங்கன்னா 3 தடவை மறுதலித்தார். எந்த அளவுக்கு அவர் பேசினார் அப்படின்னு சொன்னா 26ஆம் அதிகாரத்துல 73, 74, 75 வாசிக்கும் போது நாம் இப்படி வாசிக்கிறோம். 73 75 மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 73 75. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்கள் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்போது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இப்ப பாருங்க, எகெயின் இங்க பேதுருடைய வாழ்க்கையில இருந்துங்க ஒரு பெரிய ஃபெயிலியர். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில இருந்துங்க மறக்க முடியாத ஒரு ஃபெயிலியர். என்ன ஃபெயிலியர்னா எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியமும் பண்ணார். பட் சுதாரிச்சுக்கிட்டாரு. ஃபெயிலியர்ஸ் வருகிற பொழுது நாம் விழுகிறோம், விழுந்த பிற்பாடு சுதாரிச்சு எழுச்சுக்கிறோமா என்பதுதான் இங்க என்னதுங்க கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம். பல சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இருந்துங்க வீழ்ச்சிகள், தோல்விகள், மனக்லேசங்கள், வெரி டிஜெக்டட் டைம் வரலாம். பட் நாம் அதுல இருந்து சுதாரிச்சுக்கிறோமா? வெதர் வி ஸ்டில் பாண்டர் அந்த தோல்விக்குள்ளாகவே, அந்த வருத்தத்திற்குள்ளாகவே, அந்த பாவத்திற்குள்ளாகவே, அந்த பலவீனத்திற்குள்ளாகவே நாம் தொடர்ச்சியா கண்டினியூ பண்றோமா, இல்ல நாம் சுதாரிச்சுக்கிறோமா? அதாவது தேவனுடைய தேவனுடைய வார்த்தையில நாம் படிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, where all the godly people, நான் சொல்லுகிற தவறா புரிஞ்சு கூடாது, ரொம்ப கவனமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பர்ஃபெக்ட் ஆனவங்க. they are all so perfect, they did not என்னதுங்க sin அப்படின்ற என்னதுங்க பிளாட் இல்ல. பட் they never ponder in their sin, they never ponder in their failures, they never continue in their என்னதுங்க weaknesses. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலக மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாம் எப்பொழுது விழுகிறோமோ, விழப்போகிறோமோ, சுதாரிச்சுக்கிறோமா, தேவன் அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கிற போது அவைகளை நாம் பயன்படுத்திக்கிறோமா என்பதுதான். நாம் அந்த டைம்ல நம்ம சுதாரிச்சுக்கல, நாம் தப்பித்துக் கொள்ளல அப்படின்னு சொன்னா ஒரு தவறு ஆயிப்போச்சு. என்ன பண்ணிட்டாரு? சபிக்கவும் சத்தியம் பண்ணார். ஆனால் மனம் கசந்து அழுதார். அடுத்தபடியாக எந்த அளவுக்கு அவர் தைரியப்பட்டார் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம் அவருடைய தைரியத்தை குறித்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம்
மன்னிக்கணும், 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமா என்று சொல்லி நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்துவ ட்ரையல கூட்டு போறாங்க, அங்கிருந்து வெளியே சொல்றாங்க, நீ கூட அவங்க கூட அந்த டீம்ல ஒரு ஆளுன்னு பேசும்போது சபிக்கவும் சத்தியவும் பண்ண செஞ்ச அதே பேதுரு இப்ப இவரே ட்ரையல்ல இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இயேசு கிறிஸ்து தான் ட்ரையல்ல இருந்தார், இவர் ட்ரையல்ல கிடையாது. ஆனால் இப்பொழுது இவர் ட்ரையல்ல இருக்கிறார், இவர் விசாரிக்கப்படுகிறார்கள். இவர் விசாரிக்கப்படும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, he was ready to டுங்க. டேய், அது ரொம்ப அதை பத்தி கவலைப்படல. அப்போ தன்னுடைய தோல்வியிலே, தன்னுடைய வீழ்ச்சியிலே, தன்னுடைய பலவீனத்திலே, தன்னுடைய பயத்திலே, தன்னுடைய பாவத்திலே அவர் கண்டினியூ பண்ணல, சுதாரிச்சுக்கிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லாருக்கும் தேவன் வாய்ப்புகளை தருகிறார். கேள்வி, நாம் சுதாரிச்சுக்கிறோமா? ஆர் ஸ்டில் வி பாண்டர் வருதுங்க வீக்னஸஸ், ஃபெயிலியர்ஸ். பல சமயங்கள்ல நிறைய பேர் இருந்துங்க மனோவியாதிக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஏன்னு சொன்னா they still ponder in their ஃபெயிலியர்ஸ். தங்களுடைய தோல்வியில, தங்களுடைய கஷ்டங்கள்ல, தங்களுடைய பிரச்சனைகள்ல, தங்களுடைய பாவங்களில தொடர்ந்து போகிறார்கள். கடைசியில் அதே என்னதுங்க அவங்களுக்கு என்னதுங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னதுங்க கொடுத்துருது. ஆனால் எப்பொழுதுமே தோல்வியில, வீழ்ச்சியில, பாவத்துல நாம் தொடருவதில் ஆரம்பத்தில் இருந்த மகிழ்ச்சி முடிவில் இருக்காது. எவ்வளவு நியாயமான காரணங்களை நாம் சொல்ல துவங்கினாலும், we may justify என்னதுங்க our failures, we may justify our sins, but at the end of the day என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, we will என்னதுங்க repent. நாம் மனக்லேசப்படுவோம். அப்போ why we are waiting for the end? நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் வாய்ப்புகள் கொடுக்கிற பொழுது அந்த வாய்ப்பை பிடித்து கொண்டு போகிறோமா? அடுத்தபடியா நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். நான் சம்பவம் தெரியுன்றதுனால நேர கடந்து போயிடுறேன். 9ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல அதுக்கு சொல்றாரு, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. So when the Lord Jesus Christ encountered with Paul, he was ready to change himself. He did not continue in his failures. அவருடைய பாவத்திலே, அவருடைய குற்றத்திலே, அவருடைய மீறுதலிலே அவர் தொடரவில்லை, சுதாரிச்சுக்கிட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லுகிற பொழுது பவுலால உணர முடிஞ்சது. அதனால கலாத்தியர்ல வாசிக்கும் போது சொல்றாரு, he did not consult with ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றார். அவர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணல அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணார்னா, he was ready to change. அவர் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ஆயத்தமா இருந்தார். when the failures was அவருக்கு அவருடைய பிழை, அவருடைய பாவம், அவருடைய குற்றம் உணர்த்தப்படுகிற பொழுது சுதாரித்து கொண்டார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் சுதாரித்து கொண்ட அநேகர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சபையினுடைய ஸ்தாபிதம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றார். ஏறக்குறைய அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 தொடர்ச்சியா பிரசங்கம் பண்ணுகிற பொழுது 38 நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, 36 வாசிக்கிறோம், 37 வாசிக்கும் போது பேதுரு மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர் நாங்க என்ன செய்யணும்? So when the failures was addressed, when the weakness was addressed, when the sin was addressed, they were ready to correct. சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஐயோ, நாங்க இவ்வளவு பெரிய தவறா பண்றோம், நாம் நம்முடைய பாவங்களிலே தொடருவோம் என்று சொன்னால், நம்முடைய அக்கிரமங்களில் நாம் தொடருவோம் என்று சொன்னால், நம்முடைய மீறுதல்களில் நாம் தொடருவோம் என்று சொன்னால், அது ஒரு பெரிய ஆபத்து.
தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா இதுதான். திஸ் வாட் என்னதுங்க, அவர் சுதாரிப்பதற்கு என்னதுங்க வாய்ப்பு கொடுக்கிறார். சம்ஹவ் சம்வே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நமக்கு என்னதுங்க அந்த வாய்ப்பை கொடுப்பார். as Paul was இருந்துங்க to be called as an apostle, Lord Jesus Christ இருந்துங்க என்கவுண்டர் இருந்துங்க டைரக்ட்லி. அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல வந்து அப்போஸ்தலருடைய ஸ்தானத்துக்கு போகிற பொழுது நேரடியா என்னதுங்க கர்த்தராகிய இயேசுக்கு சொன்னதுங்க பிரத்யட்சமானார், பேசினார், உணர்த்தினார், அவர் ஆயத்தமா இருந்தார், மனம் மாறினார். பட் மெனி டைம்ஸ் இருந்துங்க மக்கள் அந்த வாய்ப்பை தவறு விடுவது உண்டு. உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24 அதிகாரம் 24, 25 வாசிக்கிற பொழுது தவறவிட்ட மக்களும் உண்டு. சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாருடைய கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். என்னாச்சுங்க, ரொம்ப இட் வாஸ் a God's gift. நல்லா பாருங்க, பவுல் ஜெயில இருக்கிறாரு, இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஃபெலிக்ஸுக்கு. கூப்பிட்டு கேட்கிறாரு, பவுல் டீச் பண்றாரு, பட் he did not என்னதுங்க வாண்ட் என்னதுங்க சேஞ்ச் himself. மாறுவதற்கு அவர் ஆயத்தமாக என்னதுங்க இல்லை. தேவன் வாய்ப்புகள் கொடுக்கிற பொழுது அதை சுதாரிச்சு கொடுக்கிறோமா? இது வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் என்னதுங்க இட்டர்னல் சால்வேஷன், நித்திய ரட்சிப்பை குறித்து பேசுகிறது, ஒரு மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை குறித்து பேசுகிறது. இப்படிதான் தேவன் ஒவ்வொரு இடங்கள்ல என்னதுங்க வாய்ப்புகள் என்னதுங்க கொடுக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? 25 அதிகாரத்துல வாசிக்கும் போது 25 அதிகாரம் 13 வாசிக்கிற பொழுது, சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயவளும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்திற்கு தனக்காக உத்தரவு எழுந்துத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கம் அல்ல என்றேன். ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது குற்றம் சாட்டினர் வந்து நின்று நான் நினைவு கூர்ந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் எழுதுங்க சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறார் என்று போல் சாதிக்கிறதை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேர் எழுதுங்க விரோதமாய் சொன்னார்கள். பாருங்க, இங்க யூத மக்களுக்கும் பவுலுக்கும் உள்ள பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா, எகைன் இதுங்க லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட் தான், அவருடைய மருத்துவ உயிர்த்தெழுதல் தான். பவுல் யூதர்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தார். தேவன் இப்படி சொல்லலாம், தேவன் தன்னுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக யூதர்களுக்கு பல வாய்ப்பு கொடுத்தார். பவுல் எங்க போனாலும் முதல்ல நேர யூத ஜனங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுவார். அது அவரோட இன்டென்ஷனா இருந்தது. எந்த ஊருக்கு போனாலும் நேரா ஃபர்ஸ்ட் ஜபாலுக்கு தான் போவாரு. ஜபாலுக்கு இருந்து அவர் துரத்திடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருங்க, புறஜாதிகிட்ட போவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 அதிகாரம். ரொம்ப அழகா அந்த வார்த்தை என்னதுங்க நாம் சொல்றதுங்க பார்க்க முடியும். 13 அதிகாரம் 44 வாசிக்கிற பொழுது, அடுத்த ஓய்வு நாளில் கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவவசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபொழுது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்தராக தீர்த்து கொள்கிறபடியினால்
இதோ நாங்கள் புறஜாதி இடத்தில் போகிறோம். அப்போ the intention of Paul was always இருந்துங்க. நமக்கு ரோமர் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது நம்ம வாசிக்க முடியும் இல்லையா? இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இருந்துங்க பவுலுக்கு இருந்துங்க ரொம்ப ஒரு விண்ணப்பமா இருந்தது, ஒரு வேண்டுதலா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணலன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. they were not ready to change. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, லக்ஷ்மி ஒரு வாட்டி தான் கதவு தட்டுவான்னு சொல்லி இல்லையா? அதாவது when people speaks about opportunities, எல்லா டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்றதுக்காக நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, அப்படி சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. இங்கே யூத மக்களுக்கு பல முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்புகளை என்ன பண்ணாங்கன்னா நிராகரித்தார். வசனம் நல்லா தெளிவா சொல்லுது, நித்திய ஜீவனுக்கு அவர்கள் அபாத்திரர்கள் கிடையாது, நித்திய ஜீவனுக்கு அவர்கள் அமாத்திரராக தங்களை நியமித்துக் கொண்டார்கள். the decision is theirs. அப்போ நாம் இன்னைக்கு படிச்ச பாடம் என்ன அப்படின்னா, do we still ponder in our failures, in our sins, in our weaknesses? நாம் எப்படி இருக்கோம் நம்முடைய மீறுதல்கள்ல, நம்முடைய பாவங்கள்ல, நம்முடைய அக்கிரமங்கள்ல? ஒரே ஒரு வசனத்தை சொல்ல நான் நிறைவு செய்றேன். சங்கீதக்காரன் சொல்லும்போது 19ஆம் சங்கீதத்துல இதை நினைவு கூறுகிறார். 19ஆம் சங்கீதம் 12-13 வாசிக்கிற போது, சங்கீதம் 19:12-13 தாவீது இப்படியா சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் ஒரு அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். ஒரு துணிகரமான பாவம், when a person continues to do என்னதுங்க, travel with the sin, நான் தொடர்ச்சியாக என்னுடைய பாவத்தை என்னதுங்க, I am going to carry. நம்ம ஊர்ல ஒரு கதை உண்டு, நீங்க கேட்டிருப்பீங்க, விக்ரமாதித்யன் வேதாளம் விடுகதை சொல்லும். கேட்டிருக்கீங்களா? இல்லைன்னா பாருங்க, யூடியூப்ல எல்லாம் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கும், எல்லாம் தான் யூடியூப்ல இருக்குது, அதனால இதுவும் இருக்கும் நான் நம்புறேன். அந்த வேதாளம் ஒரு விடுகதை சொல்லும். அந்த விடுகதைக்கு பதில் சொல்லிட்டா என்னதுங்க, இறங்குறேன் என்னதுங்க, போயிடுறேன்னு சொல்லும். ஆனா கேட்காது. திரும்பி வேதாளம் என்னதுங்க, முருங்கை மரத்துல ஏறும். முருங்கை மரத்துல இருந்துங்க இறக்கி தோல்ல சுமந்துட்டே விக்ரமாதித்யம் போடுவாரு. விடுகதை சொன்னா என்ன பண்றேன், நான் போயிடுறேன்னு சொல்லும். கரெக்டா சொல்லலான்னு தெரியாது, நீங்க பாத்துங்க. பட் இப்படி ஒரு பழமொழி உண்டு, வேதாளம் திரும்பி என்னதுங்க முருங்கை மரத்துல இருந்துங்க ஏறிட்டு இருந்தது. அது மாதிரி பல சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னதுங்க, பாவத்தை சுமந்துக்கிட்டே போறோமா, இறக்கி வைப்போம், திரும்பி கொஞ்சம் தூரம் போத்துனதுங்க திரும்பி மேலே ஏற்றிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டயர்ட் ஆனதுங்க திரும்பி இறக்கி வைப்போம், திரும்பி இருந்துங்க மேலே ஏற்றிக்கிறோமா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சுதாரிச்சுக்கிட்டாங்க. they did not continue in their sins. துணிகரமான பாவங்களுக்கு முத அடியனை என்னதுங்க விலக்கிக்காருங்கள். நாம் பார்த்த உதாரணங்கள், எலியாவாகட்டும், பேதுருவாகட்டும், அல்லது பவுலாகட்டும், சுதாரிச்சுக்கிட்டாங்க. அகிரிப்பா மிஸ் பண்ணிட்டார், சாரி பேலிக்ஸ் இருந்துங்க மிஸ் பண்ணிட்டார். அகிரிப்பாவும் மிஸ் பண்ணாரு, அது வேற. நாம் படிச்ச பாடம் இருந்துங்க பேலிக்ஸ் மிஸ் பண்ணாரு. இஸ்ரவேலுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தார். புதிய ஏற்பாடு உபதேசம் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வழுகிறது என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை கொடுத்தார். பட் they never என்னதுங்க repented. அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஆயத்தமாகவே இல்லை. they want to carry their sins upon their shoulders. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டே போவதற்கு நாம் விருப்பப்படுகிறோமா? பாவம்னு சொன்னாலே சுமதான், சுமப்பதற்கு ஆசைப்படுறோமா? இல்ல இயேசு கிறிஸ்துவினால் அதை விட்டுட்டோம், இனி நான் ஃப்ரீயா போறேன், how I am going to do? ஸோ நம்ம யோசிப்போம், நம்முடைய வழிகளை மாற்றுவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக ரமேஷ் அவர்கள் கண்டினியூ பண்ணுவார். வேதப்பட வகுப்பை நடத்தி கொடுத்த சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சகோதரர் நெல்சன் சகோதரர் அவர்கள் கவனத்திற்கு, சாம்சன் பிரதர்